ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய உணவு தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு எப்போதுமே சாதத்தை வடித்து தாங்க சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் வடிச்சிருவோம். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் குக்கரில் அர்ஜென்ட்டுக்கு வைப்போம், அவசர தேவைகளுக்கு. ரசம் வச்சேன். அதே மாதிரி எக்கு எப்போதுமே பாயில் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா புரோட்டீன் சத்து எக்கில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சாதத்தில் வடித்து கொடுக்குறது தான் பசங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒன்று. சுகர் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதை தவிர்க்கும். அதே மாதிரி சன்ன மசாலா சாப்பாட்டுக்குமே நல்லா இருந்தது. நான் செஞ்சது காலையிலேயே சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேன் சன்ன மசாலா. இப்போ சாப்பாட்டுக்கு வச்சது டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் நம்ம வீட்டில் மதிய உணவு. உங்கள் வீட்டில் என்ன உணவுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுகளும் வீடியோக்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லி முட்டை வேக வச்சு கொடுங்க. புரோட்டீன் சத்து அதிகரிக்கும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.